இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய பெண் உரிமைகள் என்ன? அதற்கான தேவை என்ன என்பதை அறிந்து அவளுடைய தேவையை பூர்த்தி செய்த பிறகுதான் உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் விளைநிலங்களுக்கு செல்கிறீர்கள் என்று ஒரு விளைநிலத்தை எப்படி பக்குவப்படுத்தி பாதுகாத்து நீர் பாய்ச்சி இந்த விளைநிலத்துக்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்து கொடுத்த பிறகு நெல் விதைக்கப்படுகிறதோ, அதை போல அந்த பெண்ணை நீங்கள் பக்குவப்படுத்தி அவளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்த பிறகுதான் உங்களுக்கானதை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். விளைநிலங்களுக்கு செல்கிறீர்கள், இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று உலகம் பேச தயங்கிய பெண்ணுரிமையை பேசியது இஸ்லாம். திருக்குரானில் இறைவன் இந்த சத்தியத்தை பேசினான். உலகத்தில் எந்த மார்க்கமும் இதை சொல்லிக் கொடுக்க கிடையாது. கீழ் சாதியை சேர்ந்தவர்கள் இந்த பெண்கள் எல்லாம் கல்வியை காதில் கேட்டால் அந்த காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த இதே உலகத்தில் பெண்களுக்கு கல்வி உரிமையை கொடுங்கள், அவர்கள் படிக்க வேண்டும், அறிவு தெளிவு அடைய வேண்டும் என்று பெண்களை படிக்க வைத்து அடுத்த தலைமுறையை நெறிப்படுத்தக்கூடிய அறிஞர்களாக உருவாக்கிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். திருமணம் என்ற ஒன்று ஒரு கணவனுக்கு மட்டும்தான் உரிமை, பெண்ணுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று இருந்த பொழுது பெண் தனக்கு பிடித்த கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை, பெண்ணுடைய சம்மதம் தான் முக்கியம் என்று அந்த பெண்ணுக்கு நியாயத்தை ஏற்படுத்தி கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். கணவன் ஒருவேளை கொடுமை செய்தால், ஒழுக்கமற்று திரிந்தால், எத்தனை பெண்களோடும் உலவிக் கொண்டு இருந்தால் அந்த திருமணத்தை முறித்து கொள்ளக்கூடிய, விவாகரத்து செய்யக்கூடிய உரிமையை முதலில் உலகத்தில் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். மறுமணம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். கணவன் இறந்து போனால் கணவனுடைய எரிகிற நெருப்பில் அந்த மனைவியை உயிரோடு சேர்த்து எரித்து கொள்ளுங்கள் என்று இருந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு திருமணம் செய்கிற உரிமை உண்டு, விவாகரத்து செய்கிற உரிமை உண்டு, மறுமணம் செய்யக்கூடிய உரிமை உண்டு என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். புத்த சமயத்தின் ஒரு பிரிவிலும் சமண சமயத்தினுடைய ஒரு பிரிவிலும் பெண்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாதவர்கள் இறந்து ஆணாக மறுபடியும் பிறந்து வந்தால்தான் அவர்கள் சொர்க்கத்துக்கு அடைய முடியும் என்ற கோட்பாடுகள் இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது. ஆணும் பெண்ணும் சமமாக சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் என்று உலகத்திற்கு இறுதியாக பிரகடனம் செய்த மார்க்கம் இஸ்லாம். தந்தை பெரியார், அம்பேத்கர் உட்பட்ட அத்தனை பெண்ணுரிமை போராளிகளும் சொன்னார்கள், அந்த பெண்ணுரிமை விடுதலையை, பொருளாதார சுதந்திரத்தை ஆணாதிக்க சமுதாயத்திடமிருந்து மீட்டுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். பெண்ணுக்கு சொத்துரிமை உண்டு என்று அறிவித்தது இஸ்லாம். கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான், ஆணுக்கு அது கிடையாது என்று வரையறுக்கப்பட்ட சட்டங்கள் இருந்த இந்த உலகத்தில் கற்பு என்பது ஆணுக்கும் சமம், பெண்ணுக்கும் சமம். அவனும் ஒழுக்க பேணுதலோடு இருக்க வேண்டும், நீங்களும் ஒழுக்க பேணுதலோடு இருக்க வேண்டும் என்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒழுக்க பேணுதலை மிகச் சமமாக பிரித்து கொடுத்தது இஸ்லாம். உலகம் முழுவதிலும் பெண்களை அழகு பொருளாகவும் போகப் பொருளாகவும் பார்த்து கொண்டிருந்த போது, உன் அழகு உன் கணவனுக்கு மட்டும் தானே தவிர வீட்டை விட்டு வெளியே போனால் உன் உடலை மறைத்துக் கொண்டுதான் போக வேண்டும் என்று நீ அழகு பொருள் கிடையாது என்று புரட்சியை முதலில் உலகத்தில் விதைத்த மார்க்கம் இஸ்லாம். இத்தனை விளம்பர பொருட்களுக்கும் பெண்களை இன்றைக்கு வரைக்கும் போகப் பொருளாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிற பொழுது, பெண் என்பவள் இறைவனால் உனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம், அவளை பாதுகாக்க வேண்டியதனுடைய கடமை, அவளை நீ வெளியே விட்டு நீ வித்து நீ வாழ்ந்தனா நரகத்துக்கு போவாய் என்று ஆண்களுடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்த மார்க்கம் இஸ்லாம். தாயின் காலடியில் சொர்க்கம் கிடக்கிறது என்று ஏற்றி வைத்த மார்க்கம் இஸ்லாம். மாதவிடா என்றால் அவள் தீட்டு, அவள் 5 நாள் வெளியே அனுப்பிவிட்டு அதுக்கு பிறகுதான் வீட்டுக்குள் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் கேவலங்கள் இருக்கின்ற இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மாதவிடா என்பது தீட்டு அல்ல, அவ எப்பவும் போல வீட்டுல இருக்கலாம்ங்கிற சம உரிமை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். என்னமா செய்றீங்கன்னு கேட்டா, ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன், வீட்டு வேலை தான் செய்யறேன், நான் ஒன்னும் செய்யலன்னு பெண்களே தங்களை சொல்லக்கூடிய இடத்திற்கு விதைக்கப்பட்ட இந்த சமுதாயத்தில் அன்றைக்கு பெண்கள் மருத்துவர்களாக இருந்தார்கள், செவிலியர்களாக இருந்தார்கள், அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், மிகப்பெரிய கல்வியறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள். திரைக்கு பின்னால் ஆண்களை உட்கார வைத்து மிகப்பெரிய மார்க்க போதனைகளை அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய பேராசிரியர்களாக இருந்தார்கள், படைக்கு தலைமை தாங்கினார்கள், போர் வீராங்கனைகளாக இருந்தார்கள், படையை நடத்தி சென்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பெண்கள். அன்றைக்கு இஸ்லாம் இத்தனையும் செய்து காட்டியது. உலகத்திலேயே பெண் உரிமையை தந்து பெண் அடிமையை போக்கிய மார்க்கம் இஸ்லாம் தான். உலகம் அழியக்கூடிய காலம் மட்டும் இந்த சூட்சுமங்கள் தான், இந்த ஃபார்முலாஸ் தான், இந்த நுணுக்கங்கள் தான் இந்த சமுதாயம் நிம்மதியாக வாழ்வதற்கு, பெண்கள் சமத்துவமாக வாழ்வதற்கான தத்துவங்கள். எங்க இது போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா பெண்கள் எல்லாம் விழிப்படைஞ்சிருவாங்களேங்கிறதுனால இஸ்லாத்துல பெண்களுக்கு உரிமை கிடையாது, அவங்கள ஃபர்தா போட சொல்லி அவங்கள அடிமையா வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு அறிவு கிடையாது, அவங்க ஒரு மடக்கூட்டம் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம்னா பயம், இஸ்லாமோபியாவை விதைத்து கொண்டு இந்த நாடு அந்த நாடுன்னு இல்ல, உலகத்தின் அத்தனை நாடுகளும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இருக்கக்கூடிய பயம், பெண் அடிமை என்ற பெயர்ல என்னவெல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் இஸ்லாம் எதிர்த்தது. அதனால் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள்.